நிறைய நட்பு, நிறைய சமூகம் சார்ந்து நல்ல பேசுறது, நான் முதல்ல பேச்சு அரைக்கும் போது சொல்கிறேன், திண்ணை சார்ந்த உரையாடல், அப்படியான விஷயங்கள் நம்ம மன அழுத்தத்தை நல்லா குறைக்கும். மனம் நல்லா இருக்கணும், கூட உணவு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பயிற்சி, அதுவும் ரொம்ப முக்கியம். உடல் பயிற்சி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. எந்த வயதினராக இருந்தாலும் நல்ல ஒரு உடல் பயிற்சி இருக்கணும். நான் போன வாரத்துக்கு முன்னாடி நான் ஆனந்த விடனில் இன்னா 40ன்னு ஒரு கட்டுரை எழுதிட்டு வரேன். 40 வயசு அப்படி. அதில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். நிறைய பேர், அதாவது 12 வாரத்தில் அதிகமாக எனக்கு ரிப்ளை வந்தது அதில் தான். என்னென்னா, அதில் எழுதினதுக்கும் நேற்று நடந்ததுக்கும் ஒரு ஆச்சு. அதாவது 12வது வாரமோ 11வது வாரம் போன வாரம் வந்துச்சு. அதில் வந்து நடனத்தை பற்றி எழுதியிருந்தேன். எல்லாரும் எப்படி ஒரு இசைக்கு வந்து நம்மளை வந்து இசையில் லயிச்சு நல்ல ஒரு நடனம் இருந்தால் அது உடலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அதில் எழுதியிருந்தேன். நேற்று நான் அந்த உலக மரபு திருவிழாவில் பார்த்தா அத்தனை சமூகமும் எவ்வளவு ஆடி பாடி மகிழ்ந்திருக்காங்க தெரியுமா. உண்மையிலேயே 40 வயசு 45 வயசில் இருக்க ஆஃப்ரிக்கனும் ஒரு சவுத் அமெரிக்கனும் அவங்க அந்த ஒரு நடனமும் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறுமனே நம்ம தாங்க ரொம்ப மெதுவாக ஆடுறோம். அவங்க ஆடுற வேகத்தெல்லாம் பார்த்தா பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக ஆடுறாங்க. அவ்வளவு வேகமாக உடலை இயக்கி அசைத்து ஆடுற ஒரு விஷயம் பார்க்கும்போது அவங்க உடல் நலத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்காக எல்லாரும் போய் நாளையிலேருந்து ஜும்பா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்ல வரல. ஜும்பா படித்தாலும் ஆடலாம், பிடிச்சாலும் ஆடிக்கலாம். உடல் இயக்கம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே மோனோட்டோனஸாக உட்காந்துறதுலே இப்படி பார்த்து அடிச்சு அப்படி எழுதிட்டே இருக்கிறது கல்துளையை மட்டும் தான் கொடுக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல கைனட்டிக்காக இருக்கிறதுக்கு நடையோ நீச்சலோ, அதாவது 3 விதமான ஃபிட்னஸ் சொல்கிறோம். ஒன்று கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ், இன்னொன்று மசில் ஃபிட்னஸ், இன்னொன்று ஜாயின்ட் ஃபிட்னஸ். இந்த 3 ஃபிட்னஸும் நம்ம 95 வயசு வரைக்கும் நமக்கு இருக்கணும். அந்த ஃபிட்னஸுக்கு எந்த அளவில் எந்த சூழலில் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ, அது ஒரு நடனமாக இருக்கலாம், இல்லை சிலம்பத்தில் அன்றைக்கி பார்த்தோம், ஒரு சிலம்ப பயிற்சி போயிருந்தேன், போய் பார்க்கறது போயிருந்தேன். அப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டக்குன்னு வருது. அவர் செய்கிற அத்தனை ஆக்டிவிட்டியில் எல்லா இதுக்கும் உடலுக்கு வலு கிடைக்குது. நாகம் 16 அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாகம் 16 என்னன்னா, நாகம் மட்டும்தான் 16 கோணத்துலையும் பார்க்குமா. அதாவது இப்படி வச்சுட்டு நேராக சல்லுன்னு இப்படி திரும்புதில்லை, இது அதுக்கு மட்டும்தான் முடியும். அது எதிரிகளை தாக்குவதற்காகவும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அப்படி பண்ணதுன்னு சொல்லி அதுக்குன்னு ஏற்ற மாதிரி உடல் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாக வாழ்க்கையிலே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிருக்கோம். ஸோ உங்களோட குழந்தைகளை குழந்தைகள் மட்டும் இல்லை, நீங்களும் நிறைய யங்கர் ஏஜில் இருக்கவங்க இருக்கீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய எஃபர்ட் கொடுங்க. மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மனதை நல்ல அழுத்தம் வராமல் வைத்துக்கொள்வது பார்த்துக்கொள்ளுங்கள். உணவில் புலாலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிறுதானிய உணவாக இருந்தாலும் சரி, உணவினுடைய அந்த தானியங்கள் சார்ந்த விஷயத்தை குறைச்சி காய்கறிகள் சார்ந்த விஷயத்தை அதிகமாக்குங்க. பழங்களை ஒரு நாளைக்கு 30 to 40% உங்களோட ரெகுலர் ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், என்ன ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. தேநீர் வந்து மூழ்கல் சாய்ஸாக இருக்கட்டும்.